ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். அது எங்கள் வீட்டு ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் யார் சாப்பிட்டாலுமே மீன் குழம்பு ரொம்ப சூப்பர்னு சொல்லுவாங்க. அதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வறுவலுக்கு மிளகாப்பொடி, எலுமிச்சம்பழ ஜூஸ், உப்பு, கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் போட்டு அதை இது பண்ணி வச்சிடணும் ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம். அப்புறம் இந்த பக்கம் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயமெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அடுத்து வெள்ளைப்பூடு எப்போவும் வெட்டி போடக்கூடாது, நசுக்கி தான் போடணும். அப்புறம் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரிய வெங்காயம் யாரும் போட மாட்டாங்க, சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டி. சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு அது வதங்கினதுக்கு பிறகு தக்காளி ஒரு பெருசாக இருந்தால் ஒரு 4 பழம், சின்னதாக இருந்தால் ஒரு 5 பழம் போதுமானது போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதை நல்லா வதங்க விடணும். ஏன்னா உப்பு போட்டோம்னா சீக்கிரம், உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டோம்னா சீக்கிரம் அது மெல்ட் ஆகிரும். ஏன்னா நல்லா தக்காளி அதில் நல்லா வதங்கின உடனே தான் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா அப்படி எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் தான் அடுத்து மிளகாப்பொடி போடணும். இப்போ மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போடுறேன். நான் வச்சுருக்க அந்த காம்ப்ளான் ஸ்பூனுக்கு நான் 2 ஸ்பூன் போடுவேன். அப்புறம் மசாலா பொடி 3 ஸ்பூன் போடுவேன். ஏன்னா குழம்பு நான் நிறைய வைப்பேன். இன்றைக்கும் வச்சுட்டு அப்புறம் மீதி குழம்பு நாளைக்கு சாப்பிட்டா, ஏன்னா பழைய மீன் குழம்பு தானே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மறுநாள் சாப்பிட்ட. அதுக்காக குழம்பு நிறையவே வச்சுருவேன். இப்போ புளி கரைச்சி விட்டாச்சு. புளி விட்டுட்டு அடுத்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு அரை மூடி தேங்காய். அதை ஊற்றிட்டு நல்லா அது கொதிக்க விடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நல்லா கொதித்ததுக்கு பிறகு தான் மீன் போடணும். ஃபஸ்ட்டே போட்டோம்னா அந்த மீன் கொதிக்கும்போது தனித்தனியாக பீஸாக உதிர்ந்துடும். நல்லா கொதித்ததுக்கு பிறகு போட்டோம்னா நல்லா அப்படியே இருக்கும். இப்போ கொஞ்சம் கொதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ கொதி வந்துடுச்சு. அடுத்து மீனை போட்டுடலாம். மீனை போட்டுட்டு நல்லா இதுவும் நல்லா கொதித்த உடனே அடுத்து சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம், போதுமானது. இப்போ மல்லித்தழை தூவிடலாம். இப்போ இதை அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு சிம்மில் போட்டுட்டு இதில் நம்ம மீன் ஃப்ரை பண்ணிடலாம். வறுக்கிறதுக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். குழம்புக்கு மட்டும்தான் நல்லெண்ணெய். ஏன்னா ஃப்ரை தேங்காய் எண்ணெயில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். பொரிக்கிறதுக்கு மீன் பொரிக்கிறதுக்கு. இப்போ மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா பொடி நான் வீட்டிலே தான் அரைப்பேன். சில பேர்லாம் கடையில் வாங்குகிற பொடி வச்சு குழம்பு வைப்பாங்க. எங்கள் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த மசாலா பொடி தான். அது வீட்டிலே தான் நாங்கள் அரைப்போம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற அடுத்த ஒரு வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.